ஹாய்ங்க. ஹாப்பி கார்டனிங். நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம கார்டனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ரோ பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா? அவங்களெல்லாம் கொஞ்சம் மண்ணை நிரப்பி எங்களோட மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சிகப்பா நல்லா ரெடிஷாக கொஞ்சம் பொல பொலன்னு விவசாயம் மண். ஸோ அதனால சூப்பராகவே இருப்பாங்க. கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எடுத்து பண்ணி பார்த்தோன்னா செடிங்கள்லாம் கொஞ்சம் நல்லா வருவானுங்க. ஸோ அதனால எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு 5 க்ரோ பேக்ஸ்லேயும் என் ஹஸ்பண்ட்டை சொல்லி ஃபுல் பண்ணி வச்சாச்சு. இன்னும் 5 க்ரோ பேக் இருக்காங்க. ஸோ அது பார்க்கலாம். அது நெக்ஸ்ட்டு பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஐடியாவில் இந்த 5 க்ரோ பேக்ஸில் மட்டும் சீடு போட்டு இப்போதைக்கு க்ரோ பண்ணலாமேன்ற ஒரு ஐடியாவில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மண் பாருங்களேன், அவ்வளோ அழகாக சிகப்பு கலரில் இருப்பானுங்க. அப்படியே ரத்தம் மாதிரி இருப்பானுங்க. ஸோ அதனால் அதில் உள்ள அந்த கிராஸ்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு வேஸ்டேஜெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு சூப்பராக செட்டப் பண்ணியாச்சு. பட் இப்போதைக்கு இப்படி இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ப்ளேஸஸ் சேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ பார்க்கலாமா என்னென்ன சீடு வேணும்ல போடலான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வச்சாங்க. இவங்கெல்லாம் என்னென்னா என்னோடய கார்டனில் வராதவங்க, ஒரு சில பேர் வராதவங்க. ஸோ அதனால் இவனுங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் போடுறோம். இன்னும் சில பேர் கொஞ்சம் நம்மளுக்கு காய் பத்தலை, எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் போட போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம், அப்புறம் லேடிஸ் ஃபிங்கர், அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் லாங் பிரிஞ்சால், பட்டாணி. இவனை பட்டாணிலாம் கன்ஃபார்மாக போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு போட்டு வச்சுருக்கிறேன். வரலைன்னா அப்புறம் இருக்குது அவனுங்களுக்கு. ஸோ அதனால் நான் போடலான்னு போடுறேன். ஃபஸ்ட்டு சாமியை ஒரு வழியாக கும்பிட்டு லேடிஸ் ஃபிங்கர் போட்டாச்சு. எப்படியாவது ஒரு 4 விதையில ஒரு விதையாவது வரமாட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறது. ஏன்னா எப்போவுமே நீங்களும் நான் ஒரு 5 சீடு ஒரு க்ரோ பேக்கில் போட்டால் தான் அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 2, 3யாவது அப்படி இப்படின்னு போய் 2 செடியாவது வளர்ந்து வருவானுங்க. ஸோ அதனால் நிறையாவே கொஞ்சம் சீடு போடுங்க. இந்த சீடு எப்போயுமே நான் போட்டேன்னா என்னோடய ராசி என்னன்னு தெரியல, எப்போவுமே ரெயின் வருங்க. ரெயின் ஒரு 4, 5 செடி போயிடும். இல்லாட்டா சுத்தமாகவே அப்படியே வாட்டரில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் நிலமையாகும். தப்பி தவறி வந்தால் தான் எது பொழைச்சி நானும் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி வர்ற செடிங்க தான் வருவானுங்க. ஸோ அதனால நம்ம எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் போட்டு வைப்போமேன்னு சொல்லிட்டு எல்லா க்ரோ பேக்லையும் காசா பணமா இருக்க சீடெல்லாம் போட்டு வைடா அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி எவன் வர்றான் எவன் போகிறான் அப்படின்றது. ஸோ இந்த பட்டாணியுமே ஒரு 4, 5 பட்டாணி போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்கன்னா கன்ஃபார்மாக அவனை எடுத்து வேறு ப்ளேஸில் ரீப்ளேஸ் பண்ணி வைக்கணும். ஏன்னா இந்த க்ரோ பேக்கில் எல்லாருமே அடிச்சு பிடிச்சி க்ரோ ஆகி வரமாட்டானுங்க. அப்படி வளர்ந்தாலுமே எவனுமே வளர விட மாட்டானுங்க. ஸோ அதனால் போட்டு வைப்போம். அடுத்து கொஞ்சம் நல்லா க்ரோ ஆகிட்டாங்கன்னா எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போட்டு வைக்கிறது. அவனை பதமாக பார்த்து அழகாக கொஞ்சம் உள்ளே இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பொத்தி வச்சாச்சு. ஸோ நான் 4 க்ரோ பேக்கில் போட்டுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன என்னோடய ஒரு பெயிண்ட் பக்கெட் சொல்வேல, ஸோ அந்த பக்கெட்டில் லாங் பிரிஞ்சால் இருக்காங்களா அவங்கள போட்டு வச்சுருந்தேன். ஸோ அவனுங்க நிறைய வளர்ந்துட்டானுங்க. ஸோ இவங்கள இப்படி நான் சொன்னேன் இல்லையா, நிறையா வளர்ந்துருவானுங்க. ஸோ இவங்கள என்ன பண்ணிடலான்னா எடுத்து ஒரு இடத்துல ரீப்ளேஸ் பண்ணி வைக்கலாம். நம்மளுக்கு எங்கே ப்ளேஸ் இருக்கோ அதில் அழகாக அவனை பொறுமையாக எடுக்கணும். இல்லைன்னா இருக்கிறதும் போயிடுவான். ஸோ அவனை அந்த ரூட்டோட அந்த வேரோடு சேர்த்து அழகாக எடுக்கணும். இப்படி எடுக்கும்போது 2, 3 பேர் பாவம் ரூட் இல்லாமல் வந்துட்டானுங்க. அவனுங்க அவ்வளோதான் அவுட் ஆகிட்டானுங்க. ஸோ அவனு நினச்சிருப்பானுங்க நான் இருக்கிற இடத்துலே இருந்திருப்பேனம்மா, ஏம்மா என்னை பிக் பண்ண அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அவனுங்களை எடுத்து என்னோடய ஒரு க்ரோ பேக்கில் சூப்பராக வச்சு விட்ருக்குறேன். 2 க்ரோ பேக்கில் இவங்களை லாங் பிரிஞ்சால் வச்சு விட்ருக்குறேன். பார்க்கலாம். ஏன்னா என்னோடய கார்டனில் இந்த லாங் பிரிஞ்சால் வந்ததில்லை. அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா அந்த பிரிஞ்சால், நானும் நிறைய வீடியோ பார்த்து ஐயோ நம்ம கார்டனில் மட்டும் வரலையே அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறேன். பார்க்கலாம். எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வாட்ரு அப்படியே விட்டுட்டு இருங்கடா கொஞ்சம் சீக்கிரமாகவே வாங்க. பட் ஆனால் எனக்கு சீடெலாம் எப்போ எந்த டேஸில் வரும்னு தெரியல, போட்டு விட்ருக்குறேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த லாங் பிரிஞ்சால் சொன்னேன் இல்லையா, அவனை என்னோடய க்ரௌண்ட் கார்டனில் கொஞ்சம் ஸ்பேசஸ் கிடந்துச்சு. ஸோ 2 பேராக எடுத்து வாங்க உங்களை கொஞ்சம் சேஃபாக கீழே வளருங்க நல்லபடியாக, ஏன்னா அதை விட இதுதான் கொஞ்சம் சேஃபான ப்ளேஸு அப்படின்னு சொல்லி வச்சு விட்ருக்குறேன். ஸோ ஒரு க்ரௌண்ட் கார்டன் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அங்கேயே சில்லி செடியெல்லாம் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் இல்லையா, சில்லி செடியெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அவங்க பக்கத்தில் கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழகாக அதை பண்ணி அந்த நட்டு வச்சுட்டு அவங்கள சுற்றி ஒரு அப்படியே சூப்பராக ஒரு சேஃபாக அவங்களுக்குன்னு ஒரு இது மாதிரி பண்ணி வச்சிட்டோன்னா அந்த வாட்டர்லாம் அதுக்குள்ளேயே அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஸோ சூப்பராகவும் க்ரோ ஆவாங்க. சப்போஸ் நம்ம ஏதாவது
உரம் உரம்லாம் அவங்களுக்கு குடுத்தோன்னா, அந்த குழிக்குள்ளேயே வந்து அவ்வளோ அழகா வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ, அதனால அவங்களுக்கு வந்து அழகா வந்து ஒரு குழி மாரி அந்த இடத்துல செட்டப் பண்ணி, அந்த பிரிஞ்சால் செடிய வச்சு விட்ருக்கிறேன். பட் ஆனா, இந்த இடத்துல எந்த அளவுக்கு வருவாய்ங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா, அந்த இடத்துல நெறையா ஸ்டோன் எல்லாம் என்னோட ப்ளேஸ்ல கிடக்கு. அது வந்து சில்லி செடி வர்றதுனால, ஸோ இவைங்களும் வருவாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு போய் வச்சிருக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு வர்றாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்து என்னென்னா, போடும்போது நெறைய சீடு போடுங்க. ஸோ அதுலேருந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ம 1, 2 சீட் போட்டோம்னா, அது சரியா வராது. நம்ம வந்து அது வரானா வரலைன்னு கன்ஃப்யூஸோட இருப்போம். ஸோ ஒரு 4, 5 சீட் போட்டு விட்டிங்கன்னா, அவன் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறது கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த பாருங்க ஸ்டெம்மோட அழகா வந்து சூப்பரா வந்து இவன பிக் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு கொண்டு போய் கிரவுண்ட் கார்டன்ல போய் நட்டு வச்சுட்டேன். பார்க்கலாம் இவன் எந்த அளவுக்கு வர்றான், எந்த அளவுக்கு போறாய்ங்கன்னு தெரியல. அவன் பக்கெட்லேயே இருந்து வேற பக்கெட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாரி நிலைமைய கொண்டு வந்துடுறாய்ங்களா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். இப்போ இதோட அதாவது சீரிஸ் பார்க்குற மாரி, எபிசோட்ஸ் பார்க்குற மாதிரி, சீரியல்ல எபிசோட்ஸ் பார்க்குற மாரி இவைங்களையும் வந்து கொஞ்சம் நாள் வந்து நான் வந்து கன்டினியூஸா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இவனோட குரோத் என்ன? இவனோட எப்படி போயிட்டுருக்காய்ங்க? இல்ல இப்போ வளர்ந்தாய்ங்களா? இல்ல பொட்டுன்னு போயிட்டாய்ங்களா? அப்படின்ற மாதிரி உங்களோட நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து நான் இதோட அப்டேஷன்லாம் காமிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி உங்க கார்டன்லேயும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? இல்ல நீங்க எப்படி வந்து உங்க கார்டன்ல வந்து செட் பண்ணுவீங்க? எப்படி வந்து ஒரு செடிய வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் தான் ஏதாவது தப்பு பண்றேன்னாலும் எனக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே எனக்கு வந்து நானா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணிட்டுருக்கிறேன். எனக்கு பேசிக்கா வந்து கார்டன்ல எந்த ஒரு இதுவும் தெரியாது. ஒரு சீட போட்டா வரும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணி போயிட்டுருக்கிறேன். பட் ஆனா கொண்டு போயிட்டேன் நெக்ஸ்ட் லெவல் நெறைய என்னோட கார்டன் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நெறைய வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ற அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்கேன்னா, அது நானே என்னை வந்து பெருமையா சொல்லிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டிப்ஸ் சொல்றதா இருந்தா சொல்லுங்க. இல்ல என்னோட கார்டன்லேருந்து ஏதாவது டிப்ஸ் எடுத்துக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ அன்டில் தென் பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஷோ மீ சம் லவ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.